அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சற்று சாதகமற்ற சூழலை சிம்மராசிக்காரர்களுக்கு சில கிரகநிலைகள் உருவாக்கினாலும் கூட பெருவாரியான கிரகநிலைகள் அதீத பலத்துடன் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் அஷ்டம சனியின் பாதிப்புகள் நிச்சயமாக குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும். அதிலும் குறிப்பாக ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 17ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதி ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட தனஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான அலைச்சல், சிரமம், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்கள் தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. வித்யா கரகரான புதன் முற்பகுதியில் ஜென்மராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான மிக வலுவாக ஸ்தானமாகிய 2இல் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெற்று வலம் பெறப் போகிறார். வித்யா கரகரான புதன் உச்சம் பெறுவது மிக சிறப்பான அமைப்பாக பார்க்க ஏனென்றால் அவர் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு செயல்படக்கூடிய புதன் இந்த வேளையில் உச்சம் பெறுவது உங்களுடைய திறமை பளிச்சென்று வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வருமானம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் தனரீதியான வாய்ப்புகளை நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்க போகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் ஆச்சரியத்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் முதன்மையான தருணமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இதுவரை நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் தள்ளி சென்ற சூழலில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும். சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல சிறப்பான வாய்ப்புகளை வெற்றிகரமாக மாற்றுவதற்கான யோகம் உண்டு. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அவரும் உச்சம் பெறக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு தடையின்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கிறது. ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சூரியனின் நட்பு கிரகமான செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3இல் நுழைகிறாருங்க. ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சகாயஸ்தானத்திற்கு வருவது அற்புதமான யோகத்தை உறுதியாக பெற்று தருகிறது. ஏனென்றால் செவ்வாய் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்திற்குள் வந்திருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் விலகும். பல்வேறு வகையான பஞ்சாயத்துகள் சாதகமாக முடிவும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் அனைத்தும் விலகும். கட்டிடத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் புது பொலிவுடன் பல மாற்றங்கள்
திட்டங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் செவ்வாய். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் முற்பகுதியிலும் ஜென்மத்தில் பிற்பகுதியிலும் வருகிறார். 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் நுழைவது சிறப்பான வாய்ப்புகளையும் சில யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஸ்தம்பித்து நின்ற தொழில் ரீதியான பணிகளில் தானாகவே வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நிதி நிறுவனங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது தனித்து இயங்கும் ஆற்றல் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிட போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரியின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் நிறைவாக வந்து சேரும். இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உடல் நலத்தில் திருப்திகரமான சூழலும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சுக்கிரன் ஜென்மத்திற்குள் வருவதால் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சனி அஷ்டமத்தில் இருக்கிறார். அஷ்டமத்தில் இருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் தான் வலம் வருகிறார். எனவே வக்ர சனியின் அமைப்பு பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி விடாது. பொதுவாக சனி அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் வக்ரகதியில் இருப்பதால் பல நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சனியின் வக்ரம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை பெற்றுத்தரும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். சனியின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக இருக்கிறார். எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே பூர்த்தியாகக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் செயல்பாடுகள் திருப்திகரமான சூழலையும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. இவை அனைத்தையும் காட்டிலும் லாபஸ்தானமாகிய 11இல் விளம்பருகிறாருங்க குரு லாபத்தில் இருப்பது அனைத்திலும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சிறந்த யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும். தேவைக்கு அதிகமாகவே சேமிக்கக்கூடிய வகையில் பல பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதோடு உரிய அங்கீகாரம் உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக பெற்று தருகிறாருங்க குரு பகவான். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தடையில்லாமல் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.